ஸோ சிங்கிள்டன் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து சில டைமில் வந்து நம்ம இதில் வந்து வி ஷுட் நாட் பி அலோட் டு கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அப்ளிகேஷன் இருக்குது, நம்ம அப்ளிகேஷனில் வந்து நிறைய லாகிங் யூஸ் பண்ணுறோம். லாகிங்க்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இந்த லாகிங் கிளாஸ்க்கு, இந்த லாகர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் போதும். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது லாகிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ரைட்? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கிரியேட் பண்ணுறதை அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? யூஸ்வலாக இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ணக்கூடாது, இதுவுமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுதான் பேட்டர்ன்ஸ். அந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சிங்கிள்டன் பேட்டர்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே கிரியேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு திங், இப்போ லாகர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் கிரியேஷனே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்னு போட்டால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது வெளியே. ரைட்? அந்த ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ்க்குள்ளாரே தான் நம்ம வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம், ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் கெட் இன்ஸ்டன்ஸ்னு. அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ரைட்? சிம்பிள் வே டு கிரியேட் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். நீ ப்ரைவேட்னு போட்டினா ஆப்ஜெக்டை வெளியே கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம கிளாஸ்க்குள்ளாரே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்? சிம்பிள். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்படி வச்சுக்கலாம் கிளாஸ்க்குள்ளனா, நிறைய விதமாக வச்சுக்கலாம். ஒரு விதம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு உள்ளாரையே நம்ம ஃபங்க்ஷன் அந்த கிளாஸ்க்குள்ளாரையே இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம், அந்த கிளாஸுக்குள்ளார இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான அந்த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட். எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் தேவையோ இந்த கெட் இன்ஸ்டன்ஸ் கால் பண்ணும்போது அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளார வச்சுக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா, கிளாஸ் லோடிங் வந்து த்ரெட் சேஃப். அதாவது கிளாஸ் லோட் ஆகும்போது ஒரு த்ரெட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும், மல்டிபிள் த்ரெட்ஸ் கிளாஸை லோட் பண்ண முடியாது. அதனால் ஆப்வியஸாக ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இப்படி வந்து அந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம். இன்னொரு விதமாக ஆப்ஜெக்ட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை அந்த கிளாஸ்க்குள்ளாரே வச்சுக்கலாம். இதான அந்த ஆப்ஜெக்ட் புதுசாக கிரியேட் பண்ணுறோம், இதுதான் அந்த கிளாஸு, இதுக்குள்ளாரே அந்த ஆப்ஜெக்டை ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். இங்கே ஆப்ஜெக்டை அந்த கிளாஸ்க்குள்ளாரே வச்சுக்கலாம், கிளாஸ்க்குள்ளாரே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிள் வே. ரைட்? இது என்ன, கிளாஸ் லோட், இந்த ஈகர் சிங்கிள்டன் இந்த கிளாஸ் லோட் ஆகும்போதே இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். கரெக்டாக? எப்போ தேவையோ அப்போ கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து ஈகர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகர்னா எனக்கு தேவைப்படும், அதனால் நான் கிளாஸ் லோட் ஆகும்போதே கிரியேட் பண்ணிடுறேன். லேசி இனிஷியலைசேஷன் பெட்டர். இதுனா எப்போ தேவையோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஆப்ஜெக்டை டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே இப்போ லேசி இனிஷியலைசேஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். அந்த கிளாஸ்க்குள்ளாரே இருக்குது அந்த ஆப்ஜெக்ட்டு, அதை வாலட்டைலாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வாலட்டைல் என்ன அப்படின்னா, வாலட்டைல்னு போட்டாலே இது வந்து த்ரெட் சேஃப். எப்படி த்ரெட் சேஃப் அப்படின்னா, ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணுறோம்னா அது எல்லா த்ரெட்டுக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மெமரியில் ஒரு வேரியபிள் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதான் ரேமு. இந்த ரேமில் ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேக் சம் வேரியபிள் இஸ் தேர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 த்ரெட் 2 ரெண்டு த்ரெட் இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணுது. லெட்ஸ் டேக் த வேரியபிள் as a. ஓகே, யூஸ்வலாக இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணும்போது ஒரு த்ரெட்டும் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கேஷ் மெமரி வச்சுருக்கும். ரைட்? அதில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கும். ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம வாலட்டைல் டிக்ளேர் பண்ணனா, இந்த த்ரெட் இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணுது அப்படின்னா இது கேஷில் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த த்ரெட்டோட கேஷில் மட்டும் இருக்குன்னா இன்னொரு த்ரெட்டுக்கு தெரியாது அந்த வேல்யூ. ஆனால் இது வாலட்டைல் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா இது அப்டேஷன் எல்லாமே டைரெக்டாக மெமரியில் போய் ரைட் ஆகிடும். ஸோ டைரெக்டாக மெமரியில் போய் நம்ம ரைட் ஆகிறதுனால ஒரு த்ரெட்டு அந்த வேரியபிளை மாடிஃபை பண்ணால் மற்ற எல்லா த்ரெட்டுக்குமே தெரியும். அதுக்காக தான் வாலட்டைல் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த கேஸில் என்னன்னா, நம்ம கெட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம். இந்த கெட் இன்ஸ்டன்ஸில் தான்
ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். எப்போ கிரியேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா அது நல்லா இருக்காதுல்ல, அதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் தானே, அதுக்கப்புறம் நடக்காதுல்ல. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த கோடை நான் சிங்க்ரனைஸ்டு பிளாக்கில் போடுறேன். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நமக்கு ஒரு தடவை தான் நடக்கணும். 2 த்ரெட்டு இந்த கோடை சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ இதை சிங்க்ரனைஸ்டு பிளாக்கில் நான் போட்டதுனால ஒரு த்ரெட் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம சிங்கிள்டனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பேசிக்காக ஆப்ஜெக்ட் ஒரு வாட்டி தான் கிரியேட் ஆகணும். அதனால் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனை அந்த கிளாஸ்குள்ளரே பண்ணி ஆகணும். கிளாஸ்குள்ளே ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது? எய்தர் நம்ம ஒரு இன்னர் கிளாஸ் வச்சு அதுக்குள்ளார ஒரு வேரியபிளை வச்சு அங்கே கிரியேட் பண்ணலாம். இது த்ரெட் சேஃப்டியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த மெத்தடு தான் பில்பர்க் சிங்கிள்டன் டிசைன் அப்ரோச். இதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஈகர் இனிஷியலைசேஷன் இல்லைனா லேசி இனிஷியலைசேஷன், ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்லேயே கிரியேட் பண்ணிடலாம். இல்லைனா லேசி இனிஷியலைசேஷன், எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை மட்டும். திஸ் இஸ் வாட் இஸ் சிங்கிள்டன் பேட்டர்ன்.